ஷோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வயதான முதியவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினால் தாக்கப்பட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது நாம் குறுக்கிட்டு அவரிடம் பேச வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஒரு நவீன காலத்திலையும் தாய் தந்தரை தாக்குகின்ற மகன் மகள் மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்பது ரொம்பவே கேட்குறதுக்கு அவரோட கதை வந்து மிகவும் கஷ்டமாகவே இருந்தது. அவரோட கதையை கேட்டுட்டு பின்னாடி நாம் உதவி செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டுட்டோம். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் வந்து தாய் தந்தையர் மீது கண்ணியமாகவும் நல்ல ஒரு பாசத்துடனும் அவரோட வயது மிகுந்தவராக இருந்தால் அவங்கள வந்து கவனிச்சுக்கிறதுலையும் மிகவும் பக்குவமாக நடந்துக்கிறணும்னு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நம்ம எல்லோரையும் கேட்டுக்கிறோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் பேர் என்ன ஐயா? பேர் ராமன மாடசாமி. மாடசாமி. ராமன மாடசாமி. ஊர்? ஆய்குடி எம்ஜிஆர் காலனி ஐயா மாரசா. என் பெற்று பொண்ணு மவ அடிச்சிருமா நடுவில். ஏன் அடித்தாங்க உங்களை? நான் கொஞ்சோண்டு சரக்கு சாப்பிடுவேன். சரி சரி. வந்த உடனே கஞ்சி கேட்பேன். கொஞ்சம் அவனுக்கு சேர்ந்து என்ன அடிச்சிருவாங்க ஐயா. தப்பான ஐயா. போய் சொல்ல மாட்டான் மாரசா. வீடுகள்லாம் இருக்கா? வீடு வாசல்லாம் இருக்கா உங்களுக்கு? வீடு வாசல்ல வந்து எங்க அம்மா வந்து உங்க பேர்ல எழுதி என் மாமன் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. அங்க இருந்த 1.5 சென்ட் எங்க அக்கா கொடுத்தாச்சு. ஒரு இடத்தையும் இன்னொரு தம்பி எடுத்து பெரியப்பா மணிக்கு எழுதி வச்சுட்டாங்க. சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடு வியாபாரம் பண்ணலாம். சாப்பாடு மாதிரி சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? எல்லாருமே ஏமாற்றி வாங்கிட்டாங்க. மாமன் பேரில் எங்கள் அம்மா எழுதி வச்சுட்டா. எனக்கு 3 பிள்ளைங்க ஐயா. ஒன்று பொண்ணு ஐயா. ஃபர்ஸ்ட் பொண்ணு, 2வது மகன். சரி. 3வது மகன். அவன் 2 பேர் பேரில் என் மாமன் பேரில் எழுதி வச்சுட்டான். எங்கள் அம்மா எழுதி வச்சுட்டா. சரி. இன்னொரு ஏக்கர் இடம் இருந்தது அங்கே ஒயின் ஷாப் இருக்குது, சாரை கடை பக்கத்தில். அந்த இடத்த வந்து எங்கள் அப்பா பேர் இருந்தது, அவன் மாற்றிட்டாங்க. 1.5 சென்ட் இடம் இருந்ததுல, அந்த 1.5 சென்ட் இடத்த எங்க அம்மா ரூபா வச்சிருக்கா, அப்பா ரூபா வச்சிருக்காங்க. என் தம்பி மாதிரி 2 பேரும் வச்சுக்கிட்டாங்க ஐயா. என் தாய் முன்னால சொல்றேன், எனக்கு 5 பைசா தரல. என் அக்கா முன்னால் இன்னைக்கு சொல்றேன், என் பிள்ளைக்கு நகை தர பிள்ளைய கட்டிக்கிட்டு போய் மட்டும் சொல்ல மாட்டேன். எங்க போனாலும் போய். பசங்க அடிச்சிட்டாங்களா? இப்போ ஆள் தான் போறேன் நாடுங்களும் தான் அடிச்சு. சரி, இப்போ நைட்டு தூங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? படுத்துருவேன். அம்மா கொத்தி போட்டுருக்கா. போய் படுத்துருவேன். இல்லைன்னா பசங்க படுத்து. சரி, அழாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போதே உங்கள் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சு ஏதாவது பண்ணியிருக்க வேண்டியதுன்னா ஏன் கடைசி காலத்தில் கஷ்டப்படுறீங்க? சரிங்க. சரி, அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும்.